வணக்கம் அம்மன் உறவுகளே, ஜெயமலேருந்து உங்கள் தரன். இப்போ 2009க்கு பிறகு எங்களை சுற்றி பல பேர் தங்களை போராளிகள் என்று சொல்லிக்கொண்டு பல பேர் தங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். எப்படி இந்த போலி துவாரா விடயம் எப்படியான எங்களோட மாவீரர்களையும் போராட்டத்தையும் கொச்சப்படுத்துகிற விடயமோ அதே மாதிரித்தான் போராட்டத்தில் இல்லாதவர்கள் எல்லாம் தங்களை போராளிகள் என்று சொல்கிறதும் பச்சை அயோக்கியத்தனம். போராட்டத்துக்கு துளி கூட சம்பந்தம் இல்லாதவர்கள் தங்களை போராளிகள் என்று சொல்றது எப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் என்று உங்களோட மனச்சாட்சிக்குள்ளேயே விட்டுக்கொள்ளுங்க. உண்மையான போராளின்ற தியாகத்தை திருடி அதை தங்களுக்குள்ள அவரிச்சு தங்களை போராளி என்று காட்டிக்கொண்டு மக்களை ஏமாத்துற இவர்கள் எப்படிப்பட்ட அயோக்கியர்களுக்கு மேல அயோக்கியர்களா இருப்பார்கள் என்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கொஞ்சம் பிரேக் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு ஒரு புத்திக்குள்ள ஏற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதுலேயும் இந்த முறை இவரை பற்றி தான் நாங்கள் கதைக்க போகிறோம். ஏன் இவரை பற்றி கதைக்க போகிறோம்டா, இவர் அண்மையில் காணொலி போடும்போது போராளிகளை இறுதி வரையும் களமான போராளிகளை கொச்சப்படுத்தி இருந்தார். அதோட தான் 17ஆம் தேதி வரை நின்று களமாடினார் என்றும் ரத்தினம் மாஸ்டர்களை நின்று போராடின பொய்யை சொல்லியிருந்தார். சொன்னவர் யார் என்றால் செல்வம் அடைக்கலாதன். செல்வம் அடைக்கலானால போராளிகள் கட்டமைப்பு கிடைக்க வேறு ஆட்கள் கிடைக்காம செல்வம் அடைக்கலான வச்சு துறந்தார் என்றால் இவர் யார் என்று உங்களுக்கு விளங்கும். அதே மாதிரி சாந்தனுக்கு வீர வணக்கம் செய்யணும் என்று இவர் துடிச்சார் என்றால் இவர் யார் என்றதும் உங்களுக்கு விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு மனச்சாட்சி ஒன்று இருக்கு, மூளை ஒன்று இருக்கு. ரெண்டையும் நீங்கள் பாவைக்க தொடங்கினீர்கள் என்றால் இப்படிப்பட்ட போலிகளை உங்களால் உடைக்க முடியும். இவர்களை கதைக்க விட்டால் ஒலிம்பிக்கில் இந்த போட்டி இருந்துச்சுன்றா தங்கம் வெல்றவர்கள் இவர்களாக தான் இருப்பார்கள் என்று அப்படி வடை சுடுவார்கள். நல்ல வடை சுடுறது கற்றுக்கொண்டவர்கள். ஆனால் அதை பற்றி நாங்கள் பேர்ந்து கதைப்போம். முதல்ல போராளி என்ன இதை பற்றி என்ன சொல்றாரு கேட்டு போட்டு என் கருத்தை சொல்றேன். வணக்கம் தரன். நீங்கள் ஒரு காணொலி அனுப்பியிருந்தீங்க. அந்த காணொலி நான் செவி மடுத்திருந்தேன். இந்த காணொலியை நீங்கள் அனுப்பியதற்குரிய புரிதல் எனக்கு புரிகிறது. அந்த புரிதலின் அடிப்படையில் நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம். என்னவென்றால், இன்று விடுதலை புலிகள் இல்லாதவர்கள் தங்களை விடுதலை புலிகளாக அடையாளப்படுத்தி கொண்டு இந்த போலி துவரகா போல்தான் அவர்கள் பலம் பெறுகின்றார்கள். ஏன் நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் என்றால், தமிழீழ விடுதலை புலிகளில் எந்த ஒரு பயிற்சி முகாமையும் இவர்கள் பயிற்சி எடுத்தவர்கள் கிடையாது. தமிழீழ விடுதலை புலிகளில் எந்த ஒரு களமுனைகளிலும் செயல்பட்டவர்கள் கிடையாது. தமிழீழ விடுதலை புலிகளில் 17ஆம் தேதி இவர்கள் பிடிபட்டதாக அல்லது சரண்டர் பண்ணப்பட்டதாக இவர்கள் விடுகின்ற இந்த பித்தலாட்டங்களும் உண்மைகள் கிடையாது. ஏனென்றால், இப்ப சிறையில் நாங்கள் இருந்து 17ஆம் தேதி இந்த போர் களமுனையில் வீரக்க விழிப்புண் அடைந்து இராணுவத்தின் பிடியில் பிடிபட்டு அங்கே சிறையிருந்து பல சிறை முகாம்களில் மாற்றப்பட்டு அதனுடைய வழக்குகள் நடைபெறுகின்ற போதெல்லாம் எங்களுடைய போராளிகளுக்கு தனிமையாகவே அந்த வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதே போல் எங்களுடைய சமூக ஏதேனும் ஒரு வேறுபட்ட விதத்தில் இருந்தவர்களுக்கு அந்த வழக்கு வேறு விதங்களாக நடைபெற்றது. அந்த அடிப்படையில் தான் இப்படியான வேறு விதங்களில் செயற்பட்டவர்களை அங்கே இருக்கின்ற புலனாய்த்துறையினர் விடுதலை புலிகளுக்குள் அந்த போராளிகளுக்குள் உள்ளுடுவி அவர்களிடம் சில விடயங்களை கேட்டு போராளிகள் போல் இவர்கள் ஒரு வேடங்களை போட்டு அவர்கள் அந்த விடயத்தை இன்று வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்த போலி துவாரகா போல்தான். அப்ப இவர்கள் குறிப்பிடுகின்ற விடயங்கள் என்ன? இந்த களமுனையில் இறுதி வரை போராடிய போராளிகளை இவர்களுக்கு விமர்சிப்பதற்கோ அல்லது அவர்களை பற்றி கதைப்பதற்கோ இவர்கள் தகுதியற்றவர்கள். ஏனென்றால் அந்த இறுதி களமுனையில் நடந்த அந்த நிமிடங்களும் அந்த நொடி பொழுதும் நின்ற அந்த வீரர்களை இவர்கள் அவமானப்படுத்துவதற்கு உங்களை போன்ற பிள்ளைகள் விடக்கூடாது என்கின்றபடியால் தான் இந்த காணொலியை அனுப்பி வைத்தீர்கள். அது முற்றிலும் உண்மையான விடயம். அதை நீங்கள் இவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் இவர்களை விமர்சிக்க முடியும். இப்ப நாங்கள் ஒரு போராளிகளை விமர்சிக்கின்றோம் என்றால் அவர்களுடைய நடத்தைகளை வைத்துத்தான்
போராளிகளை விமர்சிக்கின்றோம். ஒன்று, பொய் கதைக்கின்றவர்களை நாங்கள் அவர்களுக்கு வக்காலத்து வாங்குகின்றார்கள், அதனால் அவர்களை விமர்சித்தோம். அதே போல் போலி துவாரகா விடயத்தில் போலி துவாரகாவை கொண்டு வருவதற்கு எத்தனித்தவர்கள், பிறகு அது மக்களிடம் திணிக்க முடியாது என்று பின்வாங்கி நல்லவர்கள் வேடமிட்டவர்களையும் வெளியில் கொண்டு வந்தோம். ஆனால் இந்த களமுனை, இந்த இறுதி தருணம் என்கின்ற அந்த விடயத்தில் என்ற போராளிகளை இந்த உலகத்தில் எந்த மனிதர்களும் விமர்சிக்க தகுதியற்றவர்கள். அவருடைய வலிகள், அவருடைய வீரங்கள், அவருடைய செயல்பாடுகள் என்று நிறைந்து கிடக்கின்றது. இவர் குறிப்பிடுகின்றது போல வெறும் 17ஆம் தேதி வரைக்கும் நின்றதை கிடையாது. இவர் ரத்ன மாஸ்டர் அவர்களோடு நின்றதென்று பொய்களை தப்பித்துகின்றார். ரத்ன மாஸ்டர் என்ற இறுதியாக நாங்கள் அவரோடு விட்ட போராளிகளுடைய பேர் விவரங்கள் அத்தனையுமே ஐநா சபையில் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம், செஞ்சுலை சங்கத்தில் கொடுத்திருக்கின்றோம். அதைவிட எங்களிடம் இருக்கிறது. அத்தனை போராளிகள் முகங்களும் குடும்பங்களிலும் நாங்கள் அதுகளை தெரியப்படுத்தியிருக்கின்றோம். அப்ப இவர்கள் தங்களை ரத்ன மாஸ்டரோடு இருந்ததாக பொய்யான தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ரத்ன மாஸ்டருடைய பணி என்பது வேறு. இறுதி தருணத்தில் தேசிய தலைவருடைய பாதுகாப்புக்குள் வந்ததும் வேறு. அப்ப இந்த விடயங்களை இவர்கள் அங்கே இருந்த போராளிகளிடம் அந்த கதைகளை கேட்டுவிட்டு இவர்கள் தாங்கள் போராளிகளாக தங்களை முன்னாள் போராளிகளாக அடையப்படுத்துகிறார். இது முற்றிலும் ஒரு தவறான விடயம். இந்த இறுதி விடயத்துக்கு வருவோம். இந்த இறுதி தருணத்தில் போராளிகள் காலில் சுட்டுட்டு வந்தார்கள், கையில் சுட்டுட்டு வந்தார்கள், இராணுவத்துடன் போய் சரணடைந்தார்கள், இராணுவத்துடன் காட்டிக் கொடுத்தார்கள் என்று ஒரு போராளிகளை விமர்சிக்கின்றவர் இப்படியானவர்கள் மண்ணில் இருந்தே முதல் அகற்றப்பட வேண்டியவர்கள். இப்ப தமிழீழ விடுதலை புலிகளினுடைய போராட்ட இறுதி தருணத்தில் ஒவ்வொரு போராளிகளும் பெண் போராளிகளாக இருந்தாலும் சரி, ஆண் போராளிகளாக இருந்தாலும் சரி, அந்த துணிவோடு எதிரியை நின்று எதிர்த்தவர்கள். ஒரு விடுதலையை நோக்கிய அந்த பயணத்தில் அவர்களுடைய பணியை செய்தவர்கள். அப்ப அவர்களுடைய பணியை ஒரு உண்மையான தலைமைக்கு கீழ் செய்தவர்களுக்கு இவர்களை போன்றவர்கள் தாங்கள் முன்னாள் போராளிகள், தாங்கள் அங்கே இருந்து முங்கே இருந்து பொய்யை பீத்துகின்றவர்கள். எந்த ஒரு தடயமும் இல்லாமல், விடுதலை புலிகள் அமைப்பிற்குரிய எந்த ஒரு தடயமும் இவரிடம் இல்லாமல் இவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்றனர். இந்த போராளிகளை விமர்சிப்பதற்கு இவர்கள் தகுதியற்றவர்கள். கள சூழலுக்கு ஏற்றது போல் போராளிகள் கைது செய்யப்பட்டார்கள். அப்ப போராளிகள் காட்டி கொடுத்தார்கள் என்றால் இது ஒரு முற்றிலும் தவறான ஒரு புரிதல். இவர் போராளிகளை முடிந்த அளவு இலங்கையினுடைய இன்டெலிஜென்ஸ் CID முடிந்த அளவு எவ்வளவுக்கு கையாள முடியுமோ அவ்வளவுக்கு கையாள வழிகிட்டார்கள். ஆனால் உண்மையான போராளிகள் யாருமே இதற்குள் சிக்கப்பட்டவர்கள் கிடையாது. வடிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களோடு வேலை செய்தவர்கள், வணிகங்களில் வேலை செய்தவர்கள், வைப்பகத்தில் வேலை செய்தவர்கள், எங்களுடைய மிக கூடியவர்கள் வருவாய்த்துறையில் வேலை செய்தவர்கள், இப்படியான மாணவர்கள், ஒரு சில போராளிகள், எங்களுடைய பல பரிமாற்றங்களை செய்தவர்கள், நீங்க எது சொன்னால் நாங்கள் செய்கிறோம், எங்களை வெளியில விடுமோண்டு வந்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆனா இது போராடிய போராளிகள், உண்மையான ஆயுதம் ஏந்தி தேசிய தலைவர் மாவீரர்களும் தங்கள் நண்பர்களுக்கு விசுவாசம் ஆண்டவர்கள் எவருமே இறுதி வரைக்கும் இராணுவத்துடைய சித்திரவதையை சந்தித்து சட்டத்திட்டத்தின்படிதான் எல்லோரும் வெளியில் வந்தார்கள். இதுதான் உண்மை. இப்ப இவர்களை போல் கூச்சல் இடுகின்றவர்கள் யாருமே போராட்டத்தில் இருந்தவர்கள் கிடையாது. மக்களையும் உங்களை போன்றவர்களை இவர்கள் ஏமாற்றுகின்றார்கள். இதுதான் உண்மையான விடயம். இப்ப விடுதலை புலிகளினுடைய அந்த இறுதி தருணத்தில் நின்ற அத்தனை பேருமே எங்களுடைய தமிழர்கள் போற்றத்தக்கவர்கள். நான் இடையிலும் ஒரு காணொலியை பார்த்திருந்தேன். புலத்தில் இருக்கின்றவர் அவர் ஒரு காணொலியை பதிவிட்டிருந்தார். போராளிகள் பற்றி, புலனாய்வுத்துறையினுடைய செயல்பாடு, போராளிகளை பற்றி விமர்சிப்பதற்கு இந்த பூமியில் இவர்களுக்கு எந்த அர்ஹதையும் கிடையாது. இவர்கள் எல்லாம் ஜோக்கியமற்றவர்கள். இப்ப ஒரு போராளி தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு நான் புலனாய்வுத்துறையில் வேலை செய்கின்றேன் என்றால் அவர் வேலை செய்து கொண்டு போவார். அது அவருக்கு குடும்ப சூழலாக இருக்கலாம், அவருக்கு வேறு ஏதும் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அவர் இராணுவத்தோடு சேர்ந்து அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். CID-யோடு அவர் மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிறார்கள். கிட்டத்தட்ட அது நிறைய பேர் மக்களும் அதுக்குள் செயல்படுகின்றார்கள். மாத ஊழியத்துக்கு ஆய்வு போலீஸ். பார்ட் 2 தொடரும்.